இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 8வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில மிகவும் இக்கட்டான ஒரு நேரம் எதுனா, ஒரு முறை அவங்களுடைய பிரயாணத்துல செங்கடலுக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. முன்னால செங்கடல், ரெண்டு பக்கம் மனாந்தரம், பின்னால பார்வோனின் சேனைகள். அந்த நேரத்தில் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. மோசே இடத்துல போய் முறையிடுறாங்க. முறையிடுகிற நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை மோசே மூலமாய் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றதான ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தையை மோசே மூலமாய் அன்று கொடுக்கிறார். இது குறித்து நம்ம பல சூழ்நிலையில் தியானித்திருப்போம். ஆனால் இந்த மாதத்தில் மீண்டும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எகிப்தியரை காண மாட்டீர்கள் என்பதாக. எகிப்தியரே அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு சில காரியங்கள் கிளிக் ஆகும். ஆனால் இது ஒரு நாள் பிரச்சனையை தேவன் சொல்லலை, ஒரு மாத பிரச்சனையை சொல்லலை, ஒரு சந்ததிக்குரிய பிரச்சனையும் இது கிடையாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை 4 தலைமுறையான பிரச்சனைகள், 400 வருஷமான பிரச்சனைகள். அதெல்லாம் தீர்வே காண முடியாது, இதுக்கு முடிவே கிடைக்காது, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முடியும்னு அவங்க முடிவெடுத்த காலத்துல தான் தேவன் மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை விடுவிக்கவும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரவும் அவர் முடிவெடுத்தார். இப்போ வெளியே கொண்டு வந்தாச்சு. மீண்டும் பார்வோன் சேனை அவர்களை தொடர்ந்த நேரத்தில் பார்த்தீங்களா, நம்ம என்னதான் வந்தாலும் அவன் நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் தான் ஆண்டவர் இன்னும் மீண்டும் ஒரு வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார். அந்த வாக்கு தத்தனா, இந்த எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய், அப்படியானால் இந்த எகிப்தின் பிரச்சனையை நீ இனிமேல் பார்க்க மாட்டாய் என்பதாக. எகிப்து அப்படின்னு சொல்கிற நேரத்தில், எகிப்தியன் என்று சொல்கிற நேரத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்கிற ஒரு ரகசியத்தை, இந்த ஜனம் 400 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருக்கு என்பதாக. அதாவது தலைமுறையான பிரச்சனைகள். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறார். சில குடும்பங்களில் தலைமுறை பிரச்சனைகள் உண்டு. எப்படி தலைமுறை பிரச்சனைகள்? அதாவது தாத்தாவுக்கு இருந்த பிரச்சனை அப்படியே அப்பாவுக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருந்த பிரச்சனை அப்படியே இப்போ பிள்ளைக்கு இருக்கும். அவங்கெல்லாம் எப்படி சமாளித்து சொல்லுவாங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கும் அப்படி தான் மாலைக்கண்ணா, எங்கள் அப்பாவுக்கும் மாலைக்கண்ணு தான், எனக்கும் மாலைக்கண்ணு தான், அது பிரச்சனை ஒன்றும் அது எல்லாருக்கும் இருந்திருக்கு. இதுதாங்க தலைமுறை பிரச்சனை. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா தேவன் இந்த மாதத்தில் அவர் சொல்கிறார், அந்த தலைமுறை பிரச்சனையை இனி நீ காண மாட்டாய் என்பதாக. நீ என்றைக்கு எங்கள் தாத்தாக்கு இருந்தது எனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நீ எடுத்துக்கொள்ள அது ஒன்று விட்டு போகாது. அந்த தலைமுறை பிரச்சனைக்கு ஆண்டவர் அந்த செங்கடலுக்கு முன்னால் ஒரு முடிவை உண்டு பண்ணியிருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டுன்னு நீங்கள் தீர்மானிச்சா கட்டாயம் இந்த மாதத்தில் அந்த தலைமுறை பிரச்சனையை செய்வார். அடுத்ததாக நீங்கள் யாத்திரை புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கிற நேரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகவும் கூடாது, நம்மளை விட்டு போகவும் கூடாது, அதாவது அடிமையாகவே இருக்கும். இது அவர்கள் எடுத்த தீர்மானம். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பெருகக்கூடாது, நீங்கள் வெளிநாடு போயிடக்கூடாது, மேல் படிப்புக்கு போயிடக்கூடாது, ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் முன்னேறி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அந்த நினைக்கிறவங்களை நீங்கள் காண மாட்டீங்கள் என்று அந்த ஒரு வாக்கு கொடுக்கிறார். அடுத்து நீங்கள் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, வேலை கொடுத்து அவங்க ஜீவனை நினைச்சிட்டாங்களா? நோகடிச்சாங்க, அந்த அது கவலைப்பட்டாங்க. ஏன் நான் வாழ்கிறேன், அந்த வாழ்கிறேன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கடினமான வேலையை கொடுத்தாங்களா? இன்னைக்கு சில வேலை ஸ்தலத்தில் அப்படிதான். ஏன் அந்த தேசத்தில் இருக்கேன், பேசாமல் சொந்த ஊருக்கு போயிடலாமே, ஏன் இந்த கம்பெனியில் வேலை பக்கம் வேலை பேசாமல் இந்த ரிசைன் பண்ணிடலாமே. இப்படி நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நமக்கு சில நெருக்கங்களை கொடுத்து நமக்கு நம்முடைய ஜீவனை கஷ்டப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த எகிப்தியனை காண மாட்டார். அடுத்து நீங்க 16வது வசனத்தில் பார்த்தா, பிள்ளைகளை கொள்ள வைக்கணும். அதாவது பிரச்சனை உங்களுக்கு மாத்திரமில்லை, நமக்கு மாத்திரமில்லை, நம்முடைய சந்ததிகளுக்கு மேலேயும் பொறாமை கொண்டு நம்முடைய சந்ததிகள் வாழக்கூடாது. ஒரு இடத்துல பார்த்தா, கூட பிறந்த சகோதரி தன் சகோதரை தன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவன் முந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு அவன் ஒரு முடிவெடுத்தாள், இவனுக்கு பிள்ளையே பிறக்கக்கூடாது என்றதா. ஆனால் பாருங்க,
5 பிள்ளைங்க இறந்தாங்க. 6வது பிள்ளை இறக்குற நேரத்தில் தான் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு அவன் சகோதரியே வாயை விட்டு அவ சொன்ன வார்த்தை, என் சகோதரருக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே என்பதான். ஏனென்றால் கோபங்கள் சில நேரம் நம்முடைய சந்ததிகளுக்கு மேலே போகுது. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, உன் ஆண் பிள்ளை அவன் கொல்லணும்னு நினைக்கிறான், உன் ஆண் சந்ததி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அந்த நினைச்சவனை நீ இணைய செய்ய மாட்டாய், பார்க்க மாட்டாய் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்தில் நடந்த பிரச்சனைகள். இதுதான் அவங்களுக்கு வேலைக்கேற்ற கூலி கொடுக்கலங்க, செங்கல் அறுக்கிறதுக்கு அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்கல. நீங்க நினைக்கீங்களா, ஐயோ இந்த அதிகாரி மாறிட்டா என் சம்பளம் கூடுமே, எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமே, நீங்க நினைக்கிறீங்களா? அதால எத்தனை நாள் நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்க போன அவங்க என்ன சொன்னாங்களா, இவங்க சோம்பேறி. அப்படிதான் நீங்களும் போய் கேட்க போங்க, உனக்கு என்ன ஞானம் இருக்கு, உனக்கு என்ன திறமை இருக்கு, இப்படி எல்லாம் உங்களை கேட்கலாம். அந்த பிரச்சனை இதுதாங்க எகிப்தியன், இதுதான் எகிப்தின் ஆவி, இதுதான் பார்வோனின் ஆவி. ஆனா அதுக்கு எல்லாம் முடிவு கட்டும்படியாக தான் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய் என்பதாக. இதை எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஆராதிக்க முடியல. அதனால தான் மோசையை கொண்டு முதலாக தேவன் சொல்லி அனுப்பினது என்னது, என் ஜனத்தை ஆராதிக்க அனுப்பியா, ஆராதனை ஜெய ஜனங்களை விட்டுவிடு என்பதாக. அவங்களால ஒரு விடுதலையா ஆலயத்துக்கு போக முடியல, விடுதலையா ஆராதிக்க முடியல. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலையில நடக்கலாம். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒரு ஆராதிக்க முடியல, இந்த மேனேஜர் இருக்க வரைக்கும் எனக்கு அன்னைக்கு லீவு தர மாட்டான். இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துதான் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இனி நீ அவர்களை காண மாட்டான் என்பதான். அதற்கு மோசை செய்தது என்னங்க, ஆண்டவர்கிட்ட போறான், முறையிடுறான். ஆண்டவரே பாரும், இந்த ஜனங்களை என்று முறையிடுறாங்களே, இந்த பார்வோன் வாரானே எகிப்தியன் வாரானேன்னு சொல்லும்போது தேவன் மோசைக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், உன் கையில் என்ன இருக்கு, ஒரு கோல் இருக்கலாம், நீ போய் செங்கடலை பிளந்து விடு, நான் வேற வழி காட்ட மாட்டேன், நீ பிளந்து போகணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ முறையிடாத. நம்முடைய ஜெபங்கள்லாம் என்ன ஜெபமா இருக்குன்னா, முறையிடுகிற ஜெபமா இருக்கு. எப்பவும் தேவன்கிட்ட போய் நம்முடைய ஜெபங்கள் முறையிடுகிறது. ஆனா அவர் நம்மளை முறையிட அழைக்கல. அவர் முறையிடாத, நீ என்ன செய்ய, உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்து. நான் என் பிள்ளைங்கிற ஒரு கோலை தந்திருக்கேன், என் ஜனங்கிற ஒரு கோலை தந்திருக்கிறேன். இந்த கோலை நீ என்ன செய்ய, அந்த செங்கடலுக்கு நேர நீட்டு, அந்த அதிகாரிக்கு நேர நீட்டு, அந்த பிரச்சனைக்கு நேர நீ நீட்டு. நம்ம எல்லாம் அநேக நேரம் நினைக்கிறோம் செங்கடலை பிளந்தது தேவன்ட்டு. இல்லைங்க, தேவன் பிளக்கல, மோசே தான் பிளந்தார். அப்படியானா யார் உங்களுக்கு முன்பாக நிற்கிறாங்க, எந்த மதில் நிற்கிறது, எந்த கடல் நிற்கிறது, எந்த அதிகாரம் நிற்கிறது, எந்த ஆவி நிற்கிறதோ அதை பார்த்து நீங்க பேசுங்க. அதுக்கு நேரம் உங்க கோலை நீட்டுங்க, உங்க அதிகாரத்தை நீட்டுங்க. நீட்டும் போது அது உங்களுக்கு என்ன செய்யும், வழியை திறந்து விடும். அந்த பிரச்சனையை நீங்கள் இனிமேல் பார்க்க மாட்டீர்கள். இதை தாங்க இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வாக்கு தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் வைக்கிறார். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய் என்பதாக. அது வியாதியா இருக்கலாம், அது போராட்டமா இருக்கலாம், அது மன உடைச்சல் தர மனிதர்களா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற கம்பெனியா இருக்கலாம், அதிகாரங்களா இருக்கலாம். நீங்க விரும்புவீர்களானால், நீங்க நீட்டுவீர்களானால் கட்டாயம் அது உங்களுக்காக பிளக்கப்படும். தேவன் அப்படியே உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை பிளந்து உங்களுக்குரிய வழிகள் இந்த வருஷத்திலே இந்த மாதத்திலையும் அவர் உங்களுக்கு திறந்து தருவார். நீங்க ஜெயமான பாதையில போவீங்க. இனிமேல் அந்த பிரச்சனையை காண மாட்டீர்கள், அந்த டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை காண மாட்டீர்கள், அந்த வியாதியை காண மாட்டீர்கள். காரணம், தேவன் உங்களுக்கு முன்பாக அவர் போகிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். உங்க கோலை மாத்திர அதிகாரத்தோடு நீட்டுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.